வியூவர்ஸ், வெல்கம் டு விஎல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5.1 ரிமோட் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பவர் ஆம்ப் பற்றி பார்க்கலாம். ஸோ பவர் ஆம்ப் என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா, மகாராஜா 6 சேனல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5198ங்கிற டிரான்சிஸ்டர் சீரியஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி, ஸோ இதனோட ஆடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதனோட அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200லேருந்து 250 வாட்டேஜ் பர் சேனலுக்கு வரங்காட்டி, ஸோ இதனோட ஆடியோ எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டோர்ஷன் இல்லாத ஆடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக குவாலிட்டியான ரிசல்ட் தரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமோட் கிட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்ன ரிமோட் கிட் யூஸ் பண்ணிக்கிறோன்னா, பேஸோன் ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேஸோன் ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதனோட ஆடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 95 வரைக்கும் வால்யூம் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து ஆடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். எந்த ஒரு நாய்ஸ் கிரியேஷனில் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் சப்புப்ரி யூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ்டர்னல் சப்புப்ரி யூஸ் பண்ணிக்கிறோம், பேஸ் நல்லா ஸ்மூத்தாக வர்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நான் எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் உங்களுக்கு வந்து மேக்ஸ்வின் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேக்ஸ்வின் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதனோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அதனோட குவாலிட்டியும் சரி. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டு வராத உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணும். ஸ்பீக்கரும் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேன் பார்க்கலாம். ஸோ ஃபேன் நான் இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா இன்டீரியல்ஸில் உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ எதனால் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து டஸ்ட்டு உள்ளே வந்துருதுன்னு சொல்கிறங்காட்டி நாங்கள் ஆம்ப்லேயே உள்ளே ஃபிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா, உங்களுக்கு வந்து 10 ஆம்ப் 28028ங்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரே போதுமானதாக இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10050 சாம்பா ஒரிஜினல் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து JBL, சோனி, பைனியர் என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் இந்த கெப்பாசிட்டர் போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேஸனோட ரிமோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, சரௌண்ட், சென்டர், சப்வூஃபர், மாஸ்டர் எல்லாமே A to Z இந்த ஒரே ரிமோட்லேயே வந்துடுறங்காட்டி உங்களுக்கு வந்து உட்காந்த இடத்துலேருந்தே எல்லாமே நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுலேயே இன்புட் சேனல் மற்ற USB, TV, ஆக்ஸ், உங்களுக்கு இதுலேயே ஆப்டிக்கல், கோஎக்ஸல், HDMI, ஆர்க் எல்லாமே மாற்றுற மாதிரி ஒரே செட்டிங்ஸ்லேயே இந்த ரிமோட் உங்களுக்கு வந்துடுது. ஸோ நம்ம பேனல் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிமோட் கிட்டோட பேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சின்னதாக உங்களுக்கு வந்து லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வச்சுருக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நாங்கள் அந்த கலரும் உங்களுக்கு வந்து வச்சு தரோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா VU மீட்டர் வைக்கல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா DMK பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் போட்டிருக்கிற மாதிரி இந்த DMK பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீலக்ஸ் DMK தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், எந்த பிரேக்கேஜும் வராது. ஸோ ஃபேன் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உள்ள இன்டீரியர்லேயே வச்சுருக்குறோம். ஸோ இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-in-1 கேபினெட்டு. ஸோ இதில் நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ARC, ஆப்டிக்கல், கோஎக்ஸல் வச்சுக்கிறனாலும் இந்த கேபினெட்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் யாருக்காச்சும் வேணும்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல் செட் பேக்கேஜஸும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாத நம்மக்கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸும் உங்களுக்கு கொரியர் வச்சு விட்றோம். ஸோ எங்கள் கடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது, அம்மன் காம்ப்ளெக்ஸ். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் தரோம். தேங்க்யூ.